வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. தாத்தா செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காரு. கூட நர்மதா, யமுனா, காவேரி எல்லாருமே சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நர்மதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தாத்தா, நான் ஜெயிச்சா எனக்கு ஐஸ்கிரீம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கேட்குறாங்க. அவள் தான் ஏதோ சின்ன குழந்தை கேட்குறா, நீயுமா கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வயசு வேணுமா, நான் யார் வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி, நான் ஆர்டர் பண்ணுறேன், யாருக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணும் எல்லாமே சொல்லுங்கள், எனக்கு பட்டர்ஸ்காட்ச் இது வேணும் அது வேணும்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது விஜய் சொல்கிறாரு, எனக்கும் ஐஸ் வேணும், நானும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. எனக்கு வெண்ணிலா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அவருக்கு வெண்ணிலா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. பழைய காதலியோட பேர் மாதிரி அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரிக்கும் அப்படியே தெரியுது, யோசிக்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க. என்ன இது பழைய ஐஸ்கிரீம், அதெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இப்போலாம் எவ்வளோ ஃப்ளேவர் வந்துடுச்சு, அதெல்லாம் சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இங்கே பாரு யமுனா, பழசாக இருந்தாலும் அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவர் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் அப்படி கீழே குனிகிறாரு. ஓகே, தேவையான எல்லா ஐஸ்கிரீமும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், வந்துடும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இன்னும் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. குமரன் வீட்டில் இருக்காரு. ஒரு ஷர்ட் எடுக்கிறாரு, எடுத்து போடுறாரு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இது வந்து விஜயோட ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டாரு. இதை கங்கா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போய் எடுத்துகிட்டு வந்து தச்சு அதே மாதிரி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. குமரன் எடுத்து போடுறாரு. போட்டோடனே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் தாங்க எடுத்தேன், உங்களுக்காக எடுத்து நானே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்காக நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, உங்களுக்காக தான் நான் தைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க.